அப்படியா? நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். அதாங்க நான் பார்க்கலங்க, நான் பார்க்கல பார்த்துட்டு நான் சொல்றேன். வேற ஏங்க அதாங்க அது இதை பத்தி அது படிக்கவே அது பார்க்கவும் இல்லை, வீடியோ பார்க்கல, இதுவும் பண்ணல. நான் கிராமத்தில் இருக்கேன். எங்க வீட்டுக்கிட்ட போடுற பாலம் இன்னும் முடியல, 3 வருஷமா ஆச்சுங்க. அவனை போட்டு வண்டியை நிப்பாட்ட முடியாது, எங்க வீட்டுக்கும் வர முடியல. ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான். அங்க செல்லே தனியா எடுக்காது. எங்க தலைவர் பேசுவாரு, தம்பி MS பாண்டி பேசுவாரு, ஹலோ ஹலோ ஹலோன்னு வாங்க, கிடைக்காது. அந்த இடத்துல இருக்கேன், கிராமத்தில், மலை அடிவோரத்தில் இருக்கேன். என்ன கிராமத்தில் அது அந்த மலைய அடிவாரத்தில் இருக்கிறதுனால தெரியல, கேட்கல. உண்மையை தான் சொல்றேன். காலையில பேப்பர் பார்க்கல, காலையில இப்ப ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பறவையில நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். படிச்சிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அதாங்க பார்த்துட்டு சொல்றேன், நானு பார்த்துட்டு சொல்றேன். சொல்லுங்க, மற்றது எது இருக்கா? ஏங்க நான் தான் கேட்கலன்னு நீங்க திரும்ப திரும்ப அங்கேயே போயிட்டு இருக்கீங்க. நான் இங்க இந்த மீட்டிங் பாருங்க, மீட் இதுலயே போட்டு ஓட்டிட்டே இருக்காதீங்க. ஓட்டுறத நீங்க சொல்றீங்க. நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட கேட்ட என்ன செய்ய? அப்ப என்னன்னு கேட்ட நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். தெரியல, அது தெரியல. எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க, அது விஷயமா கேட்கறதுனா. என்னங்க எழுச்சி தானே பெற்றிருக்கோம். ஏங்க எழுச்சி பெற்றதுனால பாருங்க, சுட்டரிக்கும் வெயில்ல கூட பெண்களும் ஆண்களும் இங்க பாருங்க, நிர்வாகி பூரா வந்திருக்காங்க. மற்ற நேரம் கூட்டம் போட்டா அவ்வளவா வரமாட்டான், கூவி கலைத்தாலும். இப்ப தகவல் கைபேசியில சொன்ன உடனே இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, எழுச்சினாலயா? எழுச்சி இல்லாமையா வந்திருக்காங்க? இப்ப விடிய ஆட்சியுடைய வீட்டு பிள்ளை சாட்சின்றத அந்த தமிழகத்துல மதுரையில ஏகப்பட்ட இடங்கள்ல போய் எல்லா இடங்களையும் போய் கேட்கிறாங்க. அந்த மக்களுக்கே உணருது. இப்ப நாங்கெல்லாம் போய் இந்த அண்ணன் கொடுத்த 10 தேர்தல் அறிக்கையும் நேற்று வரைக்கும் நான் அந்த 10 தேர்தல் அறிக்கையும் சொல்லும் போது எப்படிப்பா வரவேற்றாங்க சொல்லுங்க. ஏங்க முத்துகிருஷ்ணன் எப்படி வரவேற்றாங்க சொல்லுங்க. என்னம்மா வரவேற்றாங்களா? என்ன ராஜா பிரமாதமாக வரவேற்கிறாங்க. இப்ப 3வது தேர்தல் அறிக்கையும் வந்திருக்கு, பிரமாதமா வரவேற்கிறாங்க. பிளவுபடலைங்க. ஐயா நீங்க தெரியாம இன்னும் நீங்க இதே மாத்த மாட்டீங்க. இந்த ஓட்ட கீரல் மாதிரி முன்னால சொல்லுவாங்க, அது என்னங்க ரிகார்டு பிளேயர், ஓட்ட ரிகார்டு பிளேயர் மாதிரி பேசுறீங்க. அதாவதுங்க தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமானது. நீங்க தேர்தலை புரிஞ்சுக்கங்க. எங்க புரட்சி தலைவர் அம்மா என்ன சொல்றாங்க, நான் அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்பவும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். எந்த தேர்தலிலும் ஆளுங்கட்சியே வீட்டுக்கு அனுப்ப மக்கள் இன்னைக்கு தயாராயிட்டாங்க. இதுக்கு ஒரே தலைவர், நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்றால் எடப்பாடியார் தான். எனவே எடப்பாடியாருக்கு தான் வாக்களிக்கணும்னு மக்கள் முடிவாக இருக்கிறாங்க. அது இல்லைன்னா நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க, தென் மாவட்டங்களில் எல்லா இடங்கள்லையும் இதே எழுச்சி இருக்கு. நீங்க போய் மக்களை கேளுங்க, இதே எழுச்சி. மக்கள் எழுச்சியா இல்லைன்னா எங்க கழக தொண்டர்களே சோர்வாயிருவாங்க. எங்க கழக தொண்டர்கள் வீறு கொண்டு எழுதுறாங்கனால கட்சி வீறு கொண்டு எழுந்துருச்சு. எங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களே 2011 சொல்லியிருக்காங்க, இங்கே கருணாநிதியா என்னையா தான் பார்ப்பாங்க, அம்மாவான் தான் பார்ப்பாங்க, வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை முகம் வந்தாலும் சரி, அத்தனை முகமும் அடிபட்டு போகுங்க. யார் சொன்னா? யார்கிட்ட சொன்னாரா? யார் சொன்னா உங்ககிட்ட?
யார் சொல்ற அந்த வார்த்தைய? யாரு? ஏங்க அவர் பேச்செல்லாம் ஒரு ஆளா நீங்க பேசுறீங்க. அவரே இங்க இருந்து போய் இப்ப அனாதையா நிக்கிறாரு, என்ன செய்யுதுன்னே தெரியல. அவட இருக்கிறவங்க பூரா இங்கிட்டு வந்துட்டாங்க. நீ அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு. சார், களத்தில் நிக்கிறவங்க நான் தான் சொல்லிட்டேன். யார் சொன்னாலும் எடுபடா. சும்மா சொல்லிக்கலாம் சார். உங்களோட அப்பதான் பத்திரிகையில நீங்க போடுவீங்க. இப்பதான் நீங்களும் மறந்துட்டீங்க. இப்ப அவரவே மறந்துட்டீங்க. இப்ப இந்த 2-3 இப்ப ஒரு வாரமா தான் போடுறீங்க. அவர் அது பேசினார், இங்க போனார், எங்க சேர்ந்தார், அப்ப அவர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் இங்க மாறிட்டாங்க அப்படின்னு இப்பதான் நீங்க போடுறீங்க. அப்படியாச்சும் அவருக்கு வரணும்ல. ஏங்க ஒரு தலைவருங்க, தலைவரா இருந்தவங்க நீங்களும் விட்டுறீங்க. கொஞ்ச நாள் ஆனா மறந்துடுறீங்க. நீங்க தொடர்ந்து அவரை போய் கேட்கவும் மாட்டீங்க. இது பண்ணல, அவருக்கும் இதாக போச்சு. ஏதாச்சும் ஒரு இப்படி ஒரு இது பண்ணா தான் என்னன்னா பேர் வரும் அப்படின்றக்காக தான் பேசுறேன். யாரு? நாங்க நினைக்காம இருப்போமாங்க? நாங்க நினைக்கிறோங்க. இப்படிப்பட்ட ஆள்லாம் போய் எங்க அம்மா பதவி கொடுத்து முதலமைச்சராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, பொதுப்பணித்துறை அமைச்சராக்கி, ஹைவேஸ் அமைச்சர், நிதி அமைச்சர் ஆக்கி, இப்படி ஆளெல்லாம் போய் ஆரம்பிச்சிருக்காங்களே. தாயே, கருணை தாயே, பாரு தாயே, நீ மேல இருந்து நீயே சொன்ன, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இன்னும் இதத்தான் ஓட்டுவீங்க. இப்ப செல்லூர் ராஜு சொன்னார், இன்னும் 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாய் யாரை பார்த்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்க?